கன்னி ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக நீங்கள் ஒரு கடினமான உழைப்பாளி, போட்டி மனப்பான்மை இருக்கும். சின்ன சின்ன விவரங்களையும் கவனம் செலுத்துவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிந்தனை அதிகமாக இருக்கும், இல்லாட்டி கவலை அதிகமாக இருக்கும். வலுவான கடமை உணர்வு, அப்புறம் சிக்கலில் தீர்க்கிற மனப்பான்மை எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தா குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிக்கலை தீர்ப்பவராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியினால் குடும்பம் சமாதானமாகி நல்லபடியாக போகும். தாய் ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, நடைமுறைக்கு உகந்தவங்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அவங்களுக்கு செரிமானம் அல்லது நரம்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அவங்க வெளிப்படையாக உணர்வு ரீதியை வெளிப்படுத்த மாட்டாங்க, அன்பையும் சரி கோபத்தையும் சரி. ஆனால் உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தை ரொம்ப அதிகாரம் செலுத்துகிறவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. வலுவான ஒழுக்கம் மற்றும் நெறிமுறை செல்வாக்கு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. கல்வி தொழிலெல்லாம் தந்தை ஆதரவு கொடுப்பார். குழந்தைங்க ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, ஆனால் பிடிவாதம் பிடிப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் கொஞ்சம் விட்டு பிடிக்க வேண்டும். அவங்க போகில் போய் தான் நீங்கள் பிடிக்கணும். அவங்களுக்கு விளையாட்டு, தொழில்நுட்பம், போட்டியிலலாம் நல்லாவே செயல்படுவாங்க. கல்வி இல்லைனா எது நடக்குன்னா மருத்துவம், பொறியியல், சட்டம், அரசு தேர்வு எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கும். உடல்நல பிரச்சனைன்னு பார்த்தா உங்களுக்கு நோய் வெல்லக்கூடிய திறன் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செரிமான அமைப்பு, குடல், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம்லாம் ஏற்படலாம். கவனம் தேவை. திருமண வாழ்க்கையை நீங்கள் திருமணம் பார்த்துட்டு இருந்தால் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை துணை முதிர்ச்சியானவராக இருப்பாங்க, நடைமுறைக்கு உகந்தவங்களாக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பொறுமையும் அர்ப்பணிப்பும் ரொம்ப தேவைப்படும். அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். திருமணத்தின் மூலம் நீங்கள் சில நல்ல பாடங்கள், சில கசப்பான அனுபவங்களையும் கற்றுக்கிற நேரம் மாதிரி இருக்குது. அதனால் பொறுமையாக இருப்பது அவசியம். வேலை செய்கிறவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, மரியாதை, பதவிகள் எல்லாமே கிடைக்கும். வணிகர்களுக்கு சேவை அடிப்படையிலான வணிகங்கள், சுகாதாரம், சட்டம், கணக்கு வழக்கு பார்க்குறது இதெல்லாம் நல்லாவே ஒத்து வரும். அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. பதவிகள் வெற்றிப்படியாக நல்லாவே இருக்குது. லாபங்கள், முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். உங்களுடைய பொது வாழ்வில் பரிகாரங்கள், முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், துணி வாங்கி கொடுக்கலாம், வேறு என்ன தேவையோ செய்யுங்க. சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம், வெள்ளி விளக்கு ஏற்றுங்க. அன்றைக்கி முடிஞ்சால் கருப்பு உளுந்தும் நீல நிற ஆடை தானம் செய்யலாம். தினமும் விநாயகர் பெருமனை வழிபடுவது நல்லது. தானம் எங்களால் எவ்வளோ முடிஞ்சதை செய்யுங்க. அன்னதானம் எல்லாம் செஞ்சால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். நன்றி. பெருமாளை வணங்கி வருவதன் மூலமும் வெற்றி உண்டாகும்.